வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு இன்னைக்கு எப்போது மாதிரி ஒரு புது இடத்துக்கு தான் போக போகிறோம். போக போக அந்த இடம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் டு த சேனல். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இன்றைக்கி. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இனிஷியலாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்க போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம். நிறைய முட்டை இருக்குது, நாட்டுக்கோழி பெரட்டு இருக்குது. நீ எப்படி சாப்பிட்றான் பாருங்க. தமிழில் இதான் ஃபஸ்ட் டைம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக சாப்பிட்டாச்சு. வாங்க நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க. செம கூத்தாக இருக்க போகுது. அப்படி அடித்து பிடிச்சி எப்படியோ வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா, அம்பூரி அப்படிங்கிற ஒரு இடம். ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ். என் வீட்டிலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸு. ஸோ இங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது, ஒரு டேம் இருக்குது. அந்த நெய்யார் டேம்னு சொல்கிற டேம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிசார்ட்டு இதுதான், அகஸ்தியா வைப்ஸ் இன். இது ஒரு மெடிடேஷன் ரிட்ரீட்லாம் நடக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நான் உள்ளே வரும்போது, காரில் வரும்போது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அங்கேருந்து திரும்ப வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குங்கிறது. இடம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, வெயில் இருக்குது, பட் ஓகே, அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்டு. இது அந்த ரப்பர் ஷீட்லாம் அடித்து போட்டிருக்காங்க பாருங்கள், நீட்டாக. இது அந்த ஷீட் அடிக்கிற மெஷினு, இது அந்த ரூம். இந்த ஊர் சைடில் ரப்பர் வந்து ரொம்ப அதிகம். அது ஒன் ஆஃப் த மெயின் இன்கம், எஸ்பெஷலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இந்த ட்ரிவாண்ட்ரம் ஏரியா, இந்த சைடு. இப்படி தான் காரில் வந்தோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன காட்டேஜஸ் இருக்குது ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளாடி. அண்டு டேம் தெரியுதா? எல்லா ஊர்லேயும் இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஐ லவ் அகஸ்தியா, ஐ லவ் நாகர்கோவில், ஐ லவ் ட்ரிவாண்ட்ரம், இந்த மாதிரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ரிசப்ஷனு. இங்கே சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் விற்கிறாங்க. கோகோனட் ஆயில், பிஸ்தா, கொடம்புளி, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் ரிசப்ஷன். ஸோ இங்கேருந்து என்னென்ன இடம் பக்கத்தில் இருக்குங்கிறத இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சன். இங்கே நமக்கு லஞ்ச் ரெடி ஆகுது. சூப்பராக வந்து டேம் ஃபிஷ்ஷு, கறி மீன் எல்லாம் ரெடி ஆகுது. அண்ட் முதல்ல வந்து நமக்கு இங்கே இந்த ரூம் தான் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை எங்களுக்கு வந்து டேம் கிட்ட தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் தங்க போகிற காட்டேஜ் இது, டேமை ஒட்டி. குருவிலாம் வளர்க்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் ஹால் மாதிரி இருக்குது. அந்த அங்கே தெரிகிறது வந்து ஒரு ஹாலு. நம்ம பர்த்டே பார்ட்டிஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணால் நடத்திக்கலாம். ஸோ கார் இப்படியே வந்து சுற்றி அங்கே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. வாத்துலாம் வளர்க்குறாங்க பாருங்க. ஸோ நம்ம ரூம்ஸு இப்போ க்ளீனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ரூம் வியூ. எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இதுதான் வந்து ரூம். 3 ரூம் புக் பண்ணியிருக்கோம். 6 பேர் வர்றோம். ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள். ஸோ மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் ஊருக்கு வந்திருந்தாங்க ஃபாரின்லேருந்துலாம். அதனால் எல்லோரும் ஒரு மீட்டிங்கை போடலான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப்பு. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. டேமை ஒட்டி இப்படி இருக்குது. கேட் இருக்குது, உள்ளே போகிறதுக்கு வேணா குளிக்கிறதுக்கு. அதான் நம்ம ரூமு. இப்படி இங்கே தான் டேமு.
இந்த தெரியல, இங்கே தான் வந்து மீன் வளர்க்குறாங்க. கறி மீன், அப்புறம் இந்த டேம் ஃபிஷ், இதெல்லாம் வந்து கல்ச்சரை வளர்க்குறாங்க அங்கே. ஸோ நம்ம வேணும்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம், நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம் வேணும்னா. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி லஞ்சுக்கு. அது தான் சூப்பராக வந்து கறி வச்சும் பொரிச்சும் தருவாங்க. ஸோ பார்பிக்யூ கிரில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு போட் மாதிரி இருக்குது, வாஷ் பேசின், சூப்பராக இருக்குது இந்த ரிசார்ட்டு. இதுதான் நெய்யார் டேம். நெய்யார் டேமோட கேட்ச்மெண்ட் ஏரியா. இது அப்படியே வளைஞ்சு போகும். நான் இந்த மேப்பை போடுறேன் பாருங்கள், அந்த டேம் எப்படி இருக்குங்கிறது. அது ஒரு சின்ன பாட்டு தான் இது. ஃபுல்லாக சுற்றி மலை, எல்லாம் மலை, ரப்பர் எஸ்டேட்டு. இதுவும் ஒரு மலை தான். ஸோ எல்லா மலைக்கு நடுவில் இந்த டேமோட கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கிற இடத்துல அழகாக வந்து இது பண்ணியிருக்கோம். இங்கே தண்ணி கம்மியாக இருக்கும்போது இங்கெல்லாம் ஊஞ்சல் ஆடுற மாதிரி, கீழே போகிற மாதிரி டயர்லாம் போட்டிருக்காங்க. பட் இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போது கீழே போக அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் நாங்கள் கண்டிப்பாக போவோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், காலையில் எவ்வளோ வெயிலாக இருந்தது, டக்குன்னு வெதர் மாறிடுச்சு. பசங்க எல்லாம் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க, எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க. கிளம்புங்களா நான் சொல்கிறது? பயங்கரமாக இருக்குது. இனி இதில் தான் போட்டிங் போகணும். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து போட்டில் போவோம். போட்டில் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பராக இருக்குல்ல? இதுதான் போட இந்த கிராஸில். ரைட்டு, போட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஒரு லெவலாக இருக்காங்க. அங்கே வேறு நேவிகாரன் துடுப்பு போடுறான். சும்மாறா ஏண்டா கடுப்பை காமிறேன். நாங்கள் 22 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று பாதி செயலு, இன்னொன்று பாதி இது ரொம்ப செயலிங். അപ്പൊ ഈ 1000 കുടുംബങ്ങൾ മാത്രമേ ഇവിടെ ഉള്ളൂ? വേറെ അങ്ങോട്ട് നേരത്തെ കടത്തായിരുന്നില്ലേ പലരുന്ന സ്ഥലത്ത് വീടുണ്ട്. അച്ചിവിടെ அழகாயிருக்கிறாய், பயமாயிருக்கிறது. ஐயோ ஐயோ. எத்தனை பேருக்கு இந்த சொர்க்கத்துக்கு வரணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போட் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ணன் நம்மளை கொண்டு விட்டார், அவரே நம்ம கொண்டு விட்டார். எல்லாம் தாண்டி வந்துட்டோம். மீன் பிடிக்கிற இடத்துக்கு போக முடியாதான். ஓகே, தேங்க்யூ. சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு கவுராமல் எப்படி ஒரு போட் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். லாஸ்ட் வீக் வந்து டிபெட்லேருந்து இங்கே வந்து அந்த தியானத்துக்கு நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிருப்பேன். அதுக்காக வேண்டி வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. നമ്മുടെ അഗസ്ത്യ കളരിയുടെ ഒരു താടിയൊക്കെ ഉള്ളത് സിനിമയിലൊക്കെ കാണുന്നത് ഒരു പുള്ളി. അത് ഒരു അഗസ്ത്യ കളരിയുടെ ഒരു. അല്ല, ടിബറ്റിൽ നിന്ന് എത്ര ആൾക്കാരാണ് വന്നത്? ഇതിൽ കണ്ടിട്ടുണ്ട്. അണ്ണാ, ടിബറ്റിൽ നിന്ന് എത്ര ആൾക്കാർ വന്നത്? എത്ര വന്നെന്ന് ചോദിച്ചാൽ എനിക്കറിയത്തില്ല. ഞാൻ ഇതിലെ വരുമായിരുന്നു, എപ്പോഴും വരും. പക്ഷെ അകത്ത് കടത്തി വിടില്ല മറ്റേ ആൾക്കാരെ. അല്ല, മറ്റൊരു അവര് മൊത്തം ബുക്കിംഗ് ആയിരുന്നു. ഓ, മൊത്തം ബുക്കിംഗ് ആയിരുന്നു. ഓ, അങ്ങനെ. പിന്നെ ഇതിലെ വരും, എപ്പോഴും വരും. അങ്ങനെ. ടിബറ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ചൈന അല്ലേ? നേപ്പാൾ, ചൈന. കന്നദാസ ശേഷദാസ ചൈനയുടെ ഇതായിട്ട് അങ്ങനെയാണെന്ന് തോന്നുന്നു. அந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்னா ஸ்நாக்ஸ் பிரேக்கில் வந்து நல்லா முந்திரி பருப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது மரம் மாதிரி தானே இருக்குது. இது மரம் இல்லை, இது காங்கிரீட்டு. பார்த்துக்கோங்க. நைட்டு FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல் இருந்ததுனால எல்லோரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயர்டாக தூங்கிட்டோம். ஒரு ஷார்ட் ட்ரிப் 1 டே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி வந்து டேமில் ஒரு சின்ன ஸ்விம்மிங்கும் போட்டுட்டு கிளம்பிட்டோம். காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில், நீங்கள் போகணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. Welcome to Bon Voyage Diaries. Let's explore the world together.